சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நியூ வியூவரை சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கார்னரில் மொத்த மதிப்பெண்கள் ஓகேங்களா. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. இதில் வந்து ஒரு 13 மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் ஆகிடலாம். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 12 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து புக் பேக்கில் இருந்தே கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு 12 வந்து கேட்பாங்கப்பா. அடுத்தது பார்ட் 2க்கு வந்து நம்ம போயிட்டோன்னா எதனா ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 13 நிலைமம் வரையறுக்க அதன் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டெஃபனிஷன் இன்னட்டியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மைனட்டியா கிவ் இஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 14 வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15வது ஒரு கலோரி வரையறுக்க, அதாவது டெஃபனிஷன் 1 கலோரின்னு வந்து கேட்டிருக்காங்க. 16வது அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகளில் ஏதேனும் 2 கூறுக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோ லா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்ட் அவுட் த பாரட்டிக்ஸ் இன் லக் வந்து கேட்டிருக்காங்க. 18வது மூளையை பாதுகாக்க வைத்திருக்க உதவும் உறுப்புக்கள் யாவை? வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 19 கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஏபிசி அண்ட் டி இன் த கிவின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20th மரபு பொறியியல் வரையறுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டெஃபனிஷன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 21 ஸ்ப்ரைட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 22 இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ப்பா. 2 கிலோகிராம் நிறைவழு உடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியிடும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் 3ல் வந்து நமக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுலேயுமே லாஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி 7 எழுத சொல்லியிருக்கிறாங்க. 23வது வந்து பாருங்கள், விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது டிஸ்யூ த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 24ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 25 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மியோலி அதிர்வுறுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன்ட் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 26வது AB2 கேட்டிருக்காங்க. ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. வாட் இஸ் அமங்கலம் கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து தாமிரத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக. மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 27 சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து 28 மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக அப்படின்ட்டு.
நேம் த 3 பேசிக் ஓகேங்களா இஷ்யூ சிஸ்டம்ஸ் இன் எ ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29 இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்ட்டு. 30வது மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 31 ஃபீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டர்ன் பீனோடைப் அண்ட் ஜீனோடைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹல்லோசோமுகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 31ல் பி. 32 திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 2 கொடுத்துருக்காங்க, 2மே எழுதுனாதான் உங்களுக்கு 4 மார்க் ஓகேங்களா. அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. 33ல் ஏபி ஓகேங்களா. ஏலையே உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஜூல் வெப்பநிதி வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோகக் கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துவது ஏன்? அடுத்தது ஒரு மின் உருகு இழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 33ல் ஏழையே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஜூல் லா ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது alloy of nickel and chromium is used as the heating element why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா 3rd கொஸ்டின் how does a first wire protect எப்படி சொல்கிறது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கேட்டிருக்காங்க. 33ல் பியில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெட்டலை என்றால் என்ன, அப்புறமா அணுக்கரு உலை என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது 34ல் 3 கேட்டிருக்காங்க ஏல ஓகேங்களா. அதே கான்செப்ட் தான். அணுக்கட்டு எண் வரையறுக்க H2SO4 உள்ள சல்ஃபரின் சதவீத இயபினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு டெஃபனிஷன் ஆட்டோமிசிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது 35ல் பிலையும் 3 கேட்டிருக்கிறாங்க. மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக, நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, படிவரிசை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. அதில் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இன் வாட் வே ஐக்ராஸ்பிக் சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 35ல் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா 35ல் ஏல ஓகேங்களா லாஸ்ட்டு கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமாம் 3 தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 35ல் ஏல 3 பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளியில் கருவுரா கடியை தூண்டும் ஹார்மோன் எது? பி. தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? அடுத்தது 3வது லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு லாஸ்ட்டு 3 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது இது 3 எழுத முடியல. அடுத்தது பியில் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்ட பயன்படுகிறது? அடுத்தது லைசின் அமினோ அமிலம் செறிந்த 2 மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயரை எழுதுக. அடுத்தது புகைப்பிடித்தலின் ஆபத்துக்கள் மற்றும் புகையிலையின் தீய விளைவுகள் பற்றி விளக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. சில குட்டீஸ். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காது. ஸோ நாளைக்கு நடைபெற போகிற சயின்ஸில் 3 7 மார்க்கு ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 7 மார்க்கு, 4 3 மார்க்கு, சாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 4 மார்க்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்கு. அடுத்தது 12 1 மார்க்கு. இதை மட்டும் நீங்கள் முடிச்சிங்கன்னா 75க்கு 75 மார்க் நாளைக்கு முடிஞ்சிடும். எக்ஸாம் நாளைக்கு நீங்கள் 2 ஹவர்லேயே முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க.
ஸோ நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க செல்லக்குட்டீஸ். தேங்க் யூ ஸோ மச் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்ததுக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?